போன வீடியோல நம்ம இன்ட்ரோல முடிச்சிட்டோம். இந்த வீடியோல ஒரு முக்கியமான ஏஐ பத்தி பார்க்க போறோம். அதுதான் காதல் மன்னன் ஏஐ. அந்த ஏஐ பத்தி பேசுறதுக்கு நான் மட்டும் இருந்தா நல்லா இருக்காது. சோ அதோட பிராண்ட் அம்பாசிடர் காதல் மன்னனே கூப்பிட்டு வந்திருக்கேன். வா இவன் தான் ஜோயல், நம்ம சேனலோட கண்டென்ட் ரைட்டர். ஆனா இது வரைக்கும் ஒரு கண்டென்ட் கூட எழுதல. சரி, ஓகே. இப்போ வந்துட்டு நீ காலேஜ்லய உன் ஃப்ரெண்ட்ஸ் நீ யூஸ் பண்றதுல ஜெமினி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது ஐ மீன் அது வந்து எதுக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணுவீங்க? இந்த பர்பஸ்க்கு வந்து அதை மேக்ஸிமம் நாங்க எடிட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். எடிட் பண்றீங்களா? அதை யூஸ் பண்ணுவேன். பிக்சர் கிரியேஷன் தான் எடிட்டிங். என்ன இமேஜ் கிரியேஷனுக்காக யூஸ் பண்றது. ஓகே, இப்போ வந்துட்டு ஒன் ஃப்ரெண்ட்ஷிப் பொறுத்த அளவுக்கு ஜெமினி தான் பெஸ்ட். எல்லா பொறுத்தவரைக்கும் ஜெமினி தான் பெஸ்ட். அப்ப நாங்கல்ல யாரு நீ சாட் ஜிபிடி விளையாடு போ. எப்படா நீ சொல்ற சாட் ஜிபிடி தான் பெஸ்ட்? ஜெமினி தான் பெஸ்ட். சாட் ஜிபிடி தான் பெஸ்ட். ஜெமினி தான் பெஸ்ட். சாட் ஜிபிடி தான் ஜெமினி தான் பெஸ்ட். இப்படி பேசிட்டே இருக்கிறதுக்கு அடிச்சு பாத்திரலாம். பாத்துருவோம். சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ கண்டென்ட் என்னன்னா சாட் ஜிபிடி வர்சஸ் ஜெமினி. ஒரு 5 டெஸ்ட் எடுத்து இதுல எது பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பாக்கலாம். பண்ணிடலாம். பாத்திரலாம்டா. ஜெமினி தான் பெஸ்ட். சாட் ஜிபிடி தான் பெஸ்ட். வாடா. சாட் ஜிபிடி தான் பெஸ்ட். ஜெமினி தான் பெஸ்ட். சாட் ஜிபிடி ஜெமினி தான் பெஸ்ட். போய் அங்கிட்டு வராங்கப்பா. சரி, ஓகே. கண்ணாயிரம் வெப்பன்ஸ் எது? வேகமா வாடா. ஓகே, நம்ம கண்டென்ட் ரைட்டர் ஜோயல் வந்துட்டு ஜெமினிக்காக பேச போறாரு. ஜெமினி தான் பெஸ்ட். நம்மளோட கேமராமேன் கம் கண்டென்ட் ரைட்டர் வந்து சாட் ஜிபிடிக்காக பேச போறாரு. சாட் ஜிபிடி தான் பெஸ்ட். பாத்தரலாம் நினைக்கிறீங்க? பாத்தரலாம்டா. ஜிபிடி தான் பெஸ்ட். ஒழுங்கா அதுல செஞ்சு பாத்தரலாம். செஞ்சதெல்லாம் லேப்டாப் எந்த டேய்டா போடா. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைவ் டெஸ்ட். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்துட்டு 2 ப்ராம்ப்ட் எடுங்களா, எடுத்து டேஸ்ட் பண்ணுடா. நீங்க பெஸ்ட் அடிச்சுக்காங்க, வேலையை பார்க்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைவ் டெஸ்ட். அதாவது யூடியூப்ல போயிட்டு லாஸ்ட் லேட்டஸ்டா எந்தெந்த ட்ரைலர்ஸ் வந்திருக்கோ டாப் 3 ட்ரைலர்ஸ ரேங்க் பண்ண சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைவ் டெஸ்ட். இந்த லைவ் டெஸ்ட்ல சிம்பிள், ரொம்ப சிம்பிள். யூடியூப்ல டாப் 3 தமிழ் ட்ரெய்லர்ஸ் லேட்டஸ்டா வந்திருக்கிறது. லேட்டஸ்ட்னா கடைசியா இருக்க புது ட்ரெய்லர்ஸ வந்துட்டு கடைசி 3 ட்ரெய்லர்ஸ கொடுக்க சொல்லியிருக்கோம். ஓகே, ப்ராம்ப்ட் ரெடியா இருக்கு. 2 பேரும் கொடுக்க போறானுங்க. 1 இது வேற கொடுக்கலாம். சுத்துது. ஜெமினி ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. அடுத்து சாட் ஜிபிடி வந்திருக்கு. இப்போ ஜெமினி வந்ததுனால முதல்ல ஜெமினி பக்கம் போகலாம். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஜெமினில வந்துட்டு ஃபர்ஸ்ட் இப்போ சாட் ஜிபிடி ஜெமினில வந்துட்டு எது வந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு தளபதியோட ஜனநாயகன் ட்ரெய்லர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அது ட்ரெய்லரே இல்லையடா, அது அனௌன்ஸ்மெண்ட் வீடியோடா.
நீ என்ன பண்ணுங்க? நீ தான் ஜெமினிக்கு பேசுற. டீசர் வந்துருக்கா? டீசர் கராவோட டீசர் வந்திருக்கு. நாம கேட்டது ட்ரெய்லர். நீ எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுப்போம். இது ஒரு நிமிஷம். கொடுத்த வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீ எக்ஸ்ட்ரா டைம் வந்துருப்பாரா? அப்படி நான் கேட்டது 3 ட்ரெய்லர். இது ஃபர்ஸ்ட் பராசக்தி கொடுத்துருக்கு. சம்பந்தமே இல்ல. சோ இந்த மாதிரி டவுட்டே இல்ல. மதராசிக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? மதராசி ட்ரெய்லர் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சோ absolutely the point goes to ChatGPT. படிச்சுக்கோ. தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ. படிச்சுக்கோடா. தோத்துட்டு வாயெல்லாம் அடுத்தது ரெடி பண்ணி தொடங்கா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து இமேஜ் ஜெனரேஷன். எனக்கு தெரிஞ்சு யார் ஜெயிக்க போறது எனக்கு மட்டும் இல்ல, பாதி பேர் ஏஐ ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற பாதி பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன இமேஜ்னா இவங்களுக்கு போட்டிருக்கிறது ஆக்சுவலா சீட்டிங் பண்றான் ஃப்ரெண்ட்ஸ், சீட்டிங் பண்றான். இப்பதான் இருக்கேன் மறுபடியும் யூடியூப் ட்ரைவர்ஸ் வந்து செவையே பேச வைக்கிறீங்க. அடுத்த ப்ராம்ப்ட போடுறோம் மறுபடியும் ட்ரைலர் போடுறேன். தப்பா போயிடுச்சு. சரியா சரி ஓகே. இப்போ வந்துட்டு அடுத்தது வந்துட்டு இமேஜ் ஜெனரேஷனுக்கு ஒரு கண்டென்ட் எடுக்கிறனால என்ன எடுத்து வச்சிருக்காங்கன்னா, அடுத்து இமேஜ் ஜெனரேஷன் டெஸ்ட். இதுல மோஸ்ட் ப்ராபப்லி எது ஜெயிக்கும்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். சோ அடுத்து என்னன்னா, ஒரு ஃபன்னான இமேஜ். மூன் மேல ஒரு டீ கடை, அண்ணா டீ போடுற சீன் இமேஜ் ஜெனரேட் பண்ண சொல்லி கேட்டிருக்கோம். ஓகேவா? ப்ராம்ப்ட் காப்பி பண்ணுங்க. பண்ணியாச்சா? ப்ராம்ப்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி மட்டும் வைங்கடா. ஓகே ரெடி? 1 2 3. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு மிகால அண்ணா டீ குடிக்க சொன்னா ரோபோ டீ குடிக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். இல்லடா திருப்பி கீழவா. காஃபி இஸ் லைஃப். டீனா காஃபி வந்து அடுத்து சாட் ஜிபிடி. ஸோ இமேஜ் ஜெனரேஷன்லயும் ஜெமினி மண்ண கவிச்சு. ஆக்சுவலா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்பீடு வந்து ஜெமினி தான், அதுல வந்து அடிச்சுக்க முடியாது ஸ்பீட்ல. ஆனா வந்து போட்டோ எது நல்லா இருக்குன்னு பார்த்தா சாட் ஜிபிடி. இது நாங்க சொன்னா நல்லா இருக்காது. இது கனாக்கு ப்ரோ. யார் வச்சது? இது ரெண்டுல எது நல்லா இருக்கு? இதுதான் நல்லா இருக்கு. ஸோ அதிக வாக்குகளின்படி தன்னோட பெரிய பலத்தையே பலவீனமாக மாற்றி தோற்றது ஜெமினி. ஸோ இந்த பாயிண்ட்ஸும் கோஸ் டு சாட் ஜிபிடி. ஏதாவது பேசு அடுத்த பாத்துக்கோ. இதெல்லாம் பேசுங்க சார். சோ ஓகே, அடுத்த டெஸ்ட் வந்துட்டு அடுத்தது வந்து ஒரு ஃபன் அண்ட் திங்க் பண்ற மாதிரி கொஸ்டின். திங்க் பண்றதா சும்மா ஃபன்னான கொஸ்டின். அந்த கொஸ்டின் வந்து என்னன்னா, ரெயின்ல அம்பர்லாவை கொண்டு போனா வெட்ட ஆகுமா ஆகாதா? ஓகே, ரெண்டு பேரும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கடா. சரி ஓகே, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சு அடுத்த கொஸ்டின் ஆன்சர்.
கொஞ்சம் சொதப்புது ஃப்ரெண்ட்ஸ். ப்ராம்ப்ட் அடுத்ததுக்கு ரெடி. அதாவது ரொம்ப பண்ணான கொஸ்டின், எது கரெக்டா கிறிஸ்பா ஆன்சர் பண்ணுறது. கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெயின்ல அம்பர்லா வச்சுட்டு போனா அம்பர்லா வெட்டாகுமா? இதுக்கு யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றா? ஃபர்ஸ்ட் சாட்ஜிபிடி தான். இதுலயும் ஃபர்ஸ்ட் சாட்ஜிபிடி தான். ஆனா ரொம்ப பெருசா கொடுத்துருக்கான்னு பார்த்தா இல்ல. இங்கே ஜெமினி சுத்து. ஏன்டா டேய், இல்ல எனக்கு புரியலடா. ஒரே ஒரு கேள்விதான்டா கேட்டு, அதுக்கு ஏன்டா இவ்வளவு பெருசு? இங்க பாரு சுத்து. என்னடா பேராகிராஃபா கொடுக்குறீங்க? பேசுறீங்கள, என்ன கொடுத்தாலும் கொஞ்சம் வினாவரியாதை கொடுப்போம். அத படி தெரியாது. இப்ப வந்து சாட் ஜிபிடில வந்து ஆகும்டா, ரெயின்ல அம்பர்லா வச்சுட்டு போனா அம்பர்லா வெட் ஆகும். ரீசன் ஏன்னு சொல்றேன். ரெயின் டிராப் அம்பர்லா மேல விழும், அதனால அம்பர்லா கிளாத் வெட் ஆகும். நீங்க வெட் ஆகலாம், அம்பர்லா தான் பலி. ஷார்ட் ஆன்சர் சொன்னா நீ சேஃப், அம்பர்லா சாக்ரிஃபைஸ். இவ்வளவுதான் சாட் ஜிபிடி கொடுத்துருக்கு. ஆனா இங்க ஜெமினி பக்கம் வந்தோம்னா நிச்சயமாக குடை நனையும். மழை பெய்யும் போது குடை பிடித்து சென்றால் அது உங்களை நனையாமல் காப்பாற்றும். ஆனால் மழையின் வேகம் மற்றும் காற்றின் திசை படிக்கிற எங்கடா சயின்ஸ் மேத்ஸ் தமிழ் எல்லாம் 1ஆம் கிளாஸ் நடத்திட்டு இருக்கீங்க? நீ ஏன் ஒத்த கலையே நின்றுட்டு? அது எனக்கு புரியல. நீயே சொல்லு, யாருக்கு பாயிண்ட் கொடுக்கலாம்? அது நீயே சொல்லு சொல்லு. இந்நேரம் ஜெமினி ஜெயிச்சுன்னா என்ன பண்ணிப்பேன்? வச்சுப்பான். சோ சத்தியமா நான் நினைக்கல இந்த பாயிண்ட் சாட் ஜிபிடி. சாட் ஜிபிடி 3 பேசினா அடுத்து என்ன ரெண்டு விளையாடுறீங்களா இல்ல அப்படியே கிளம்புறீங்களா? விளையாடுறோம். விளையாடி தோக்குறீங்க. காலேஜ்டா அதை விட்டு வெளியே வர மாட்டோம். நீங்கதான் மொத்தமா முடிச்சுட்டாங்க இப்போ. சரி ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்ன டெஸ்ட்னா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஜிக், சும்மா ஒரு ஜெனரல் கொஸ்டின் டெஸ்ட். ஏன் நிறைய பேர்த்துனால கன்சிஸ்டன்டா இருக்க முடியல? இதுக்கு இங்க பாரு, இதுல நீ போட்டே போடுற ஆன்சர் கிறிஸ்பன் ஷார்ட், நீ அதை போடுற, அது எத்தனை லைன்ல ஆன்சர் பண்ணுங்கிறத ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? சாட் ஜிபிடி தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கு. நீங்க எப்ப தமிழ்லயே சொல்றீங்க? தமிழ்ல கேட்டா தமிழ்ல தான்ப்பா சொல்லுவோம். இங்கிலீஷ்ல கேட்டுட்டு இருக்கோம். எனக்கு புரியலடா. ஒரு 2 மார்க் எழுத சொன்னா அது என்னடா 10 மார்க் எழுதிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வீடியோ டைட்டில மாத்திடலாம்னு நினைக்கிறேன். ஜெமினி வர்சஸ் சாட் ஜிபிடி, ஜெமினி ராட், ஜெமினி புலம்பல்கள். அவ்வளவுதான். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பண்ணு ஸ்க்ரோல் பண்ண. ஆனா இது சிம்பிளா சொல்லிச்சு. ஃபியர், கிளாரிட்டி இல்ல, டிசிப்ளின் இல்ல, அதுதான் நிறைய பேர் கன்சிஸ்டன்டா இருக்க முடியல. இந்த ஆன்சருக்கு நீ ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன். என்ன மைண்ட் செட்டுக்கு வந்துட்டான்னா அவனால முடியல, என்னதான் பண்ணி முட்டு கொடுக்க முடியல. இந்த ஆக்ஷனை மட்டும் ஜூம் பண்ணி போதும். சோ அநேகமாக மக்கள் கன்சிஸ்டன்டாக இருக்க முடியாமல் போவதற்கு இவைகள் முக்கியமான காரணம். உடனடி பலனை எதிர்பார்ப்பது, பெரிய இலக்குகள், ஒழுக்கமின்மை, தெளிவான நோக்கம். எனக்கு ஏதோ கட்டுரை தள்ளி போடுதல். எதனா தள்ளிப்பட்ட? இதுக்கு என்னடா இருப்பான் டே, எப்படி அப்படி எல்லாம் பண்றீங்க? இல்ல ஆக்சுவலா வந்துட்டு 2 குட்டுறதுக்கும் கரெக்ட் தான். பட் ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப்னு பார்த்தா இதுலயும் சாட் ஜிபிடி தான். ஏதோ பேசுறா, வாய திறங்க ப்ரோ. என்ன ப்ரோ வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க? சட்டையை தூக்கி நான் தான் வந்தீங்க. ஏதோ இந்த டைம் உங்களுக்கு சாதகமா இருக்கு தம்பி, 4 வாட்டி அவனுக்கு சாதகமா இருக்கு. இந்த டைம் மட்டும் இல்லம்மா, முதல்ல சொல்றதுக்கு என்ன
ஒண்ணும் இல்ல, அடுத்தது போலாம். ஏன்னா உன்னால பேச முடியும். அவனே மரியாதையே ஒத்துக்கிறான். அடுத்தது நீங்க ஒண்ணுல கூட ஜிஜிரா, எனக்கே மழை வருத்தமா இருக்குடா. சொல்ற ஜீரோலயே இருக்கீங்க என்னடா டே. அடுத்தது வந்து ரூல் ஃபாலோயிங் கொஸ்டின். அதாவது 2 சென்டென்ஸ் எமோஜி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க சும்மாவே எமோஜி யூஸ் பண்ண மாட்டீங்க, எதுக்கு நீ போறன்னு புரியல. இதுல வந்துட்டு ஆக்சுவலா வந்து சாட்ஜிபிடி ஒரு சூப்பர் மேட் இருக்கு. அதாவது இப்ப நம்ம ஏதாவது கேட்டோம் அப்படின்னா சாட்ஜிபிடி யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும், நான் இது யூஸ் பண்ணாதவங்களுக்காக சொல்றேன். சாட்ஜிபிடில நம்ம ஏதாவது கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா, இல்ல நம்ம ஜெனரல் கான்வர்சேஷன் அந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா பேச பேச அது எமோஜிஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அது ஆக்சுவலா வந்துட்டு நார்மலா வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறோம் அப்படின்னு போறவனுக்கு அது போயிடும். அதுலயே உட்காந்து அனலைஸ் பண்றவன் நாங்கெல்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் யூஸ் பண்றது சாட்ஜிபிடி தான். அதுல வந்து என்னன்னா நம்ம யூஸ் பண்ண வந்து அது எமோஜிஸ் யூஸ் பண்ணும். அதாவது பண்ணா ஏதாவது பேசுற சிரிக்கிற எமோஜி, ஏதாவது கொஞ்சம் டச்சிங்கா பேசணும் அப்படின்னா, இந்த இவன் தான் ரொம்ப டச்சிங்கா பேசுவான், டச்சிங்கா பேசணும் அப்படின்னா அந்த ஹார்ட் எமோஜி அந்த மாதிரி நிறைய வரும். அது ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னா, அது ஒரு மாதிரி நமக்கு மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப என்ன சொல்றேன்னா, மொத்தமா எல்லாமே அவனுக்கு சாதகமா தான் சொல்லிட்டு இருக்கான். எல்லாம் மண்டலம் அவனுக்கு நீ ஜெயிச்சு கூட அவனுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்து வச்சிருக்கான். ஒண்ணு இல்ல, இமேஜ் ஜெனரேஷன்ல யாரு பெஸ்ட் நீயே சொல்லு. அவன் ஓகே ஒத்துக்கிறேன். எங்களுக்கு வந்து எல்லாம் பிரீஃபாக கொடுப்போம், உங்களை மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் கொடுக்க மாட்டோம். கேட்டதே எங்க கிறிஸ்பா தான் கேட்டேன், நான் கேட்டதே எங்க கிறிஸ்பா தான் கேட்டேன். சரி ஓகே, அடுத்தது வந்து ரூல் ஃபாலோயிங். 2 சென்டென்ஸ் வந்து இவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, அது ஒரு விஷயம். பண்றோம். சக்சஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி 2 லைன்ல சொல்லணும். தெளிவா இதே சொல்லியாச்சு, 2 லைன்ல சொல்லிடுமா, ட்ரை பண்றோம். ஏங்க இவன் இன்னும் 2 லைன்ஸ் எல்லாம் கொடுக்குறான், எதுவும் கொடுக்கல. எப்படி அப்படி எல்லாம் பண்றீங்க? அதான் ஒண்ணுமே கொடுங்க, யார் வராங்கன்னு பாக்குறோம். இல்ல இதுல வந்துட்டு ப்ராப்ளம் நீங்க செக் பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட்லி 2 சென்டென்ஸ்ல மட்டும் எமோஜி யூஸ் பண்ணக்கூடாது. சக்சஸ்னா என்ன, இதுல வந்துட்டு எக்ஸ்ட்ரா எக்ஸாக்ட்லி 2 சென்டென்ஸ் மட்டும் எமோஜி யூஸ் பண்ணக்கூடாது. சக்சஸ்னா என்ன, இன் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பி. அவ்வளவுதான். எது வருதுன்னு பாப்போம். இங்கிலீஷ்ல வேணும். எங்க நாங்களாம் எதுவுமே கொடுக்கறோம், அதுல ஆன்சர் 2 லைன்ல வந்துடுவேன். என்னடா ஜெமினி இல்ல, ஜெமினி தான் ரெஸ்ட். அதான் யூஸ் பண்ணது இல்ல. சரி ஓகே, ரெடி 3 இதா ரெடியா? ரெடி இது நம்ம டைப் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி எக்ஸ்ட்ரா பாட்டு போகுறாங்க. சரி இதெல்லாம் பண்ண முடியும். 3 இங்கிலீஷ்க்கே ஸ்பெல்லிங் ஜெமினி பத்தி வாயில 1 2 இது கரெக்ட் தான் பண்ணோம். போ அப்பயும் சாட்ஜிபிடி தான் ஃபர்ஸ்ட். ஆனா இவங்க ஃபர்ஸ்ட் ஜெமினி வந்து கரெக்டா கொடுத்துருக்கு. ஆனா ஆன்சர் பார்ப்போம். இதுல வந்துட்டு என்ன தெரியுமா, சக்சஸ்னா கிளியர் கோல் இருந்து டெய்லி கன்சிஸ்டன்டா எஃபோர்ட் போடுறது, அவுட்கம் இல்ல ப்ராசஸா ஃப்ளோ பண்ணும்போது சக்சஸ் நடக்கும். இது வந்து சக்சஸ் எப்படி நடக்கும்னு சொல்லியிருக்கு. இதுல என்ன போட்டுருக்கா, நீ நினைத்த இலக்கை உண்மையான உழைப்பால் அடைவதுதான் வெற்றி. அதை அடைந்த பின் இங்க வா தம்பிக்கு வா, வெளியே விட்டு போறான். அதை அடைந்த பின் உன் மனதிற்கு கிடைக்கும் நிறைவு உண்மையான சக்சஸ். ஆக்சுவலா வந்து 2மே வந்து ஏத்துக்கிற மாதிரி ஆன்சரா தான் இருக்கு. இந்த பாயிண்ட் அவனுக்கு அவனுக்கடா வச்சுட்டு போறோம். பாவம் பாச்சு போட்டு கடைசியா ஒரு பாயிண்ட். சரி ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ரேஸ்ல ஜெயிச்சது வந்துட்டு சாட்ஜிபிடி.
நாங்க பர்சனலா யூஸ் பண்றது சாட் ஜிபிடி தான். ஆனா ஜெமினி வந்துட்டு நாங்க இமேஜ் ஜெனரேஷனுக்கு அது பயங்கரமா இது பண்ணுவோம். ஒண்ணுமே வரல. டீ குடிக்கிற அண்ணாவை கேட்டா ரோபோட்டை கொண்டாந்து குடிக்கிற ரோபோட்டுக்கு சம்பந்தமே இல்லையே. சாட் ஜிபிடி தான். ஆனா 2 ஏஐயுமே நாங்க யூஸ் பண்ணிக்கோம். 2மே யூசர் ஃப்ரெண்ட்லி தான். நீங்க எதை யூஸ் பண்ணுவீங்க, எந்த ஏஐ உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ஃப்ரீயா இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு இதுல நாங்க பேசியிருக்கிறது எல்லாமே ஃபன் கண்டென்ட் தான். இன்னும் ஜெமினி வந்துட்டு கூகுள் டாக்குமெண்ட்ஸ் அதுல எல்லாம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னும் நாங்க அதை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல. சோ இது வேணும்னா இந்த வீடியோட பார்ட் 2 வேணா போஸ்ட் பண்ண பாக்குறோம். அதுல இன்னும் ஜெமினிக்குன்னு தனியா ஏதாவது எடுத்துக்கிது ட்ரை பண்றோம். கருகி போயிருக்காரு. சரி ஓகே, மறுபடியும் சொல்றோம், இந்த வீடியோல எல்லாமே பண்ணுக்கு மட்டும்தான். யாரையுமே தனிப்பட்டு தாக்கவும் கிடையாது. இது 2 ஏஐக்கு சண்டை முட்டியும் தெரியாது. ஆக்சுவலா 2மே யூஸ்ஃபுல் தான். 2மே யூஸ் பண்ணுங்க. இமேஜ் ஜெனரேஷனுக்கு ஜெமினி யூஸ் பண்ணுங்க. சாட் ஜிபிடி சில டைம் வந்து இமேஜ் ஜெனரேஷன் ஜெமினி யூஸ் பண்ணா ப்ராம்ப்ட் கரெக்டா கொடுங்க. அப்ப நாங்க வாங்குறோம். ப்ராம்ப்ட் கரெக்டா. இதுக்கு ப்ராம்ப்டே ஒன்னும் கொடுக்க தெரியல. கொடுத்தாலும் வரல. காமன் ப்ராம்ப்ட் தான். பட் ட்ரெயின் பண்ணதுல இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் அண்ட் ஃபன் கண்டென்ட்டுக்காக மட்டுமே எடுத்தது. வேற யாரையுமே அதுல வந்து நாங்க தனியா தாக்குறோம் அப்படின்னு தாக்கல. ஆக்சுவலா இந்த ஸ்கிரிப்டை வந்துட்டு நாங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வரல, லைவா இங்க வந்து டெஸ்ட் பண்ணதான். இதுல வந்துட்டு எதுவுமே அதாவது முன்னாடியே எதுவுமே போட்டு பார்க்க கிடையாது. ஸ்கிரிப்ட் எழுதவே கிடையாது. வந்து சும்மா நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒரு லைக் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவா இருக்கும். பாட்டு அதை பண்ணிட்டு போங்க. ஜெயிச்சிருச்சுனால ஓவரா கூறாங்க. ஓடிப்பா. சரி ஓகே. லெட்ஸ் பில்ட் ஃபியூச்சர்.